இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். நம்முடைய போதகரை கரங்களை தட்டி நாம் எல்லாரும் உற்சாகமாய் வரவேற்கலாமா? Hallelujah, glory to God, glory to God. நல்ல ஒரு ஆராதனையை நாம் அனுபவித்தோம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. How many of you feel God's presence today? Hallelujah. Are you ready to hear the word of God? தேவனுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நோட், உங்களுடைய பென், உங்களுடைய ஐபேட், whatever it is, நோட்ஸ் எடுங்க. அது ரொம்ப நல்லது. நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய மனதிலே அது பதியும். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் குடும்பத்திலே நண்பர்களோடு மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க அது வசதியாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்களை உண்மையாகவே பலப்படுத்தும். Glory to God. Amen. அது மட்டுமல்ல, ஒருவேளை உங்களுடைய நண்பர்களை அழைக்க விரும்புவீர்கள் என்று சொன்னால் ஒரு நிமிடம் நேரம் எடுத்து உடனே இந்த யூடியூப் லிங்கை ஷேர் பண்ணுங்க, அவங்கள இன்வைட் பண்ணுங்க. அவர்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்கட்டும், ஆண்டவருடைய வார்த்தையினாலே பலப்படட்டும். Hallelujah, glory to God. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, God of the valleys. God of the valleys. பள்ளத்தாக்குகளின் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, பள்ளத்தாக்குகளின் தேவன். ஆமா, இன்றைக்கு ஒரு செய்தியை இந்த தலைப்பில் நம்ம கேட்க போகிறோம். God of the valleys. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் திடீரென்று ஒரு நாள் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூட்டிக் கொண்டு மலை உச்சிக்கு போனார். அதை என்ன சொல்லுகிறோம்? மவுண்டன் டாப். God of the mountain tops. இன்றைக்கு என்ன சொல்றோம்? God of the valleys. மலைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கொடைக்கானல், ஊட்டி, இல்லை ஹில்லி ரீஜன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, உயர்ந்த மலைகளின் மேலே நம்ம போய் கொண்டிருக்கும் போது கீழே பார்த்தால் மிகுந்த ஒரு பெரிய பள்ளத்தாக்கு தெரியும். ஆகவே மலைகள், உயரமான மலைகள், பள்ளத்தாக்குகள் இல்லாமல் இல்லை. ஆகவே பள்ளத்தாக்குகளும் மலைகளும், பள்ளத்தாக்குகளும் மலைகளும் இப்படி மாறி மாறி வருகிறது தான் வாழ்க்கை. ஆகவே பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் மலை உச்சியில் இருக்கும்போது பேதுரு சொன்னார், ஆண்டவரே இங்கேயே கூடாரம் போட்டு இங்கேயே இருந்து விடலாம். ஏனென்று சொன்னால் மலை உச்சியின் அனுபவம் ரொம்ப நன்றாக இருக்கிறது. The mountaintop experience is wonderful. Why don't we put a tent and stay here, dwell here? இங்கே இருந்திரலாமே என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். ஆனால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே மலை உச்சிகளின் அனுபவங்களாய் இருக்க போவதில்லை. வாழ்க்கை என்பது நான் பிரசங்கிக்கிற வெறும் பிரசங்கத்திலே மட்டுமல்ல, வாழ்க்கை என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். கேட்கிற பிரசங்கங்கள் நடைமுறை வாழ்க்கை என்று வரும்பொழுது அதை அபியாசப்படுத்துவது எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று சொல்லி. Because our life is a practical life. Practical life. இது ஏதோ செல்லுலாய்டு, அப்படியே காற்றிலே பேசிவிட்டு போகிறது அல்ல. பேசுகிறதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், கேட்கிறதன்படி வாழ வேண்டும். திருவசனத்தின்படி கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, செய்கிறவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So dear children of God, we need to understand the truth. உண்மை என்ன? சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம மறுக்க முடியாது. மலை இருக்கிறது என்று சொன்னால் பள்ளத்தாக்கும் இருக்கத்தான் செய்கிறது. இல்லை, எனக்கு மலை உச்சியின் அனுபவமே இருக்கும், மவுண்டன் டாப்லேயே வண்டியை ஓடிக்கிட்டே போங்க ஆண்டவரே அப்படி என்று சொல்ல முடியாது. மலை உச்சியிலேயே நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்ன பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், இல்லை இல்லை பேதுருவே, நம்ம கீழே போக வேண்டும் என்று சொன்னார். ஆகவே மலையிலிருந்து அவர்கள் கீழே இறங்கினார்கள். இறங்கித்தான் ஆக வேண்டும். இறங்கி இங்கே பார்த்தால் இங்கே நிறைய ஊழியம் இருக்கிறது. பிசாசு பிடித்த ஒரு மகன் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இயேசு அவனை சுகமாக்குகிறார். Dear children of God, I want you to understand life is full of valleys and mountain tops. Not only mountain tops. Mountain top மாத்திரம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் சில வேளைகளிலே நாம் சாதாரண மனிதர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்காக தேவன் சில அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இது கொஞ்சம் கடினமான, புரிந்து கொள்ள முடியாத ஒரு சத்தியமாக இருக்கலாம். நிறைய நேரம் நம்ம என்ன நினைத்துக்கிறோம்? நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது, இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதெல்லாம் எனக்கு நேரிடாது என்று சொல்லுகிறோம். நல்லது தான், நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை எடுக்கிறோம். ஆனால் அவைகளையும் மிஞ்சி சில வேளைகளிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நான் நடக்கும் பொழுது சாதாரண மனிதர்களை போல நம்ம ஃபீல் பண்றோம். ஐயோ, பக்கத்து வீட்டில் ஒரு இருக்கிற ஆண்டவரை அறியாத இஷ்டம் போல ஜீவிக்கிற அவனுக்கு நடக்கிறதானே எனக்கும் நடக்குது. அவனுக்கு வந்த மாதிரி எனக்கும் வந்துருச்சு. அவனுடைய குடும்பத்தில் நடந்த மாதிரி என் குடும்பத்தில் நானும் இப்போ சாதாரண ஒரு மனிதனா என்று
நம்மை சிந்திக்க வைக்கிற பல காரியங்கள் வாழ்விலே நடக்கிறது. Always remember we are simply people. ஒரு பக்கம் தேவனுடைய அபிஷேகம், கிருபைகள், வரங்கள், அழைப்புகள் எல்லாம் இருந்தாலும் நாம் சாதாரண மனிதர்கள் என்பதையும் நாம் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த செய்தியை கேட்க கேட்க நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். Life is a mixture of pain and pleasure, victory and defeat, success and failure, mountain tops and valleys. வாழ்க்கை என்பது துன்பங்கள், துக்கங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் இணைந்து வருவது. உயரங்கள், பள்ளங்கள், மலையின் உச்சிகள், மலையின் பள்ளத்தாக்குகள், வெற்றிகள், தோல்விகள் எல்லாம் இணைந்து வருவது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாகவே போய்கொண்டிருக்கும், சில நேரத்தில் தோல்வியாகவே போய்கொண்டிருக்கும், சில நேரத்தில் நல்ல மகிழ்ச்சியின் அனுபவங்களாய் போய்கொண்டிருக்கும், சில நேரத்தில் அழுகையின் அனுபவங்களாய் போய்கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது. அந்த நேரத்தில் தான் சாதாரண மனிதர்களைப் போல நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். இப்படி நடக்கும்போது நம்ம நினைத்துக்கிறோம், அப்போ நான் ஏதோ பாவம் செய்ததுனால இப்படி நடந்துருச்சு, நான் ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறதுனால இப்படி நடந்துருச்சு என்று நம்மையே குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தப்பு செய்கிறதுனாலே சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. பாவம் செய்யும் பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்லுவது, நீங்கள் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதும் சில தீய காரியங்கள் நேரிடலாம், கஷ்டமான காரியங்கள் நேரிடலாம், உங்களாலே கிரகிக்க முடியாத காரியங்கள் நேரிடலாம். அப்படி நேரிடும் பொழுது நீங்கள் ஏதோ கெட்டவர்கள் என்று உங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் தப்பானவர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். We are not bad people merely because we are experiencing stress and frustration. ஐயோ, அவங்களுக்கு நடக்கிற மாதிரி தான் நமக்கு நடக்குது என்று சொல்லி நீங்கள் உங்களை தாழ்வாக, தப்பான ஜனங்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களை நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இல்லாமல் ஒரு பள்ளத்தாக்கில் நடக்கிற ஒரு அனுபவத்திலே நீங்கள் இருக்கலாம். Always remember, every person walks through valleys. எல்லாருமே மலை உச்சியிலே எப்போதுமே நடந்து கொண்டிருப்பதில்லை. இயேசு கிறிஸ்து இந்த 3 பேரை எப்போதுமே மலை உச்சியிலே கூட்டிக் கொண்டு போகவில்லை. கீழே இறங்கி வந்து பள்ளத்தாக்குகளிலேயும் அவர் நடந்து சென்றார். Every person walks through valleys, those places of difficulty and suffering where we feel lonely, God forsaken and hurt. அநேக வேளைகளிலே தேவனாலே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கும் எனக்கும் வரலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனிமையிலே வாழ்கிற ஒரு உணர்வு, இவைகளெல்லாம் பள்ளத்தாக்குகளின் அனுபவங்களை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, பள்ளத்தாக்குகளின் அனுபவங்கள் என்று சொன்னால் என்ன? தனிமை மாத்திரமல்ல, பயம், சந்தேகங்கள், fear and doubt become our traveling companions when you walk through the valleys. When I walk through the valley, some valleys are deeper and longer. சில பள்ளத்தாக்குகள் மிகவும் ஆழமாக இருக்கிறது, சில பள்ளத்தாக்குகள் நீளமாக இருக்கிறது. அதாவது இந்த பள்ளத்தாக்கு முடிந்துவிடும் என்று நினைத்தால் அது முடியாமல் போய்கொண்டே இருக்கிறது. So you need to walk through the valley all the time. So dear children of, இது எப்போ முடியும்? இந்த பள்ளத்தாக்கு எப்போ முடியும்? இந்த பள்ளத்தாக்கு எப்போ முடியும்? ஆனால் சில வேளைகளிலே God of the valleys, பள்ளத்தாக்குகளின் தேவன் நம்மை பள்ளத்தாக்குகளின் வழியாக நடத்தி செல்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. வேதத்தில் இருந்து சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேலிஸ். வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி வந்ததை நீங்கள் பாருங்கள். அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள், அப்புறம் வனாந்தரத்தில் நடந்தார்கள். அதற்கப்புறம் வேதத்தில் நாம் பார்த்தால் சில வேளைகளிலே ஆண்டவர் சில பள்ளத்தாக்குகளின் வழியாக அவர்களை நடத்தி செல்ல இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். பாருங்க, ஆகோர் பள்ளத்தாக்கு எங்க இருக்குது? வேதத்தில். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆகோர் பள்ளத்தாக்கு அந்த இடத்துல இப்போ நிற்கிறாங்க. ஸோ ஆண்டவர் பள்ளத்தாக்குகளின் வழியாக நடத்தி செல்லுகிறார். பள்ளத்தாக்குகளின் தேவன் அவர். இன்னும் ஒரு
உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறி போய். இங்கே பாருங்க, இன்னொரு பள்ளத்தாக்கு, ராட்சதருடைய பள்ளத்தாக்கு, the valley of giants. அப்போ ஆண்டவர் நடத்தி செல்கிறார். ஆனா அங்க யார் இருக்கிறார்? ஜெயன்ஸ் இருக்கிறாங்க. அப்ப ஏன் ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்குகளின் வழியாக போக அனுமதிக்கிறார்? ஏன் இவர்கள் இங்கே போக வேண்டும்? ஆகவே முதலாவது பார்த்த பள்ளத்தாக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கு, அது கலகத்தின் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் கலாமிட்டி. வேலி ஆஃப் கலாமிட்டி, கலகத்தின் பள்ளத்தாக்கு என்று நம்ம சொல்லலாம். எல்லாரும் கலங்கி போயிருக்கிறாங்க, கல்லெறிகிறாங்க, ஒருவன் சாகிறான். சோ கலக்கம். அப்ப தேவன் சில வேளைகளிலே பள்ளத்தாக்குகள் வித்தியாசப்படுகிறது, ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசப்படுகிறது. கலக்கங்கள் நிறைந்த சூழ்நிலைகள் வழியாக நம்ம போக வேண்டியது இருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்த்தால் ராட்சதர்கள் இருக்கிற பள்ளத்தாக்குகளின் வழியாக போக வேண்டியது இருக்கிறது. அங்கே போக சொல்லுகிறார் ஆண்டவர். மூன்றாவது ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். சங்கீதம் 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறவர்கள் மழையும் குளங்களையும் நிரப்பும். இங்கே பார்க்கிறோம், அழுகையின் பள்ளத்தாக்கு என்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. ஆங்கிலத்தில் வேலி ஆஃப் பாக்கா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாசிங் த்ரூ த வேலி ஆஃப் பாக்கா, அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக உருவ நடந்து போக வேண்டியது இருக்கிறது. ஆகவே அழுகையின் பள்ளத்தாக்கு, அரும் நீரூற்றாய் மாற்றினீரே என்று நம்ம பாடினோம். அழுகையின் பள்ளத்தாக்கு, the valley of பாக்கா. சில நேரத்தில் சந்தோஷமா இருக்கலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் 1 மாதம் 2 மாதம் அழுகை 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 அழுகை, வேதனைக்குள்ளாக ஒரு பள்ளத்தாக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளின் வழியாக நாம் நடக்க வேண்டியது இருக்கிறது. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறவைகள் உங்களுக்கு புரியும். சிலர் நீங்கள் இப்படிப்பட்ட அழுகையின் நாட்களில் இந்த நாட்களில் நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். சிலர் நீங்கள் கலக்கத்தோடு இந்த நாட்களில் போய் கொண்டிருக்கலாம். சிலர் பெரிய பெரிய பிரச்சனைகள், ராட்சதர்களை போன்ற பிரச்சனை, இதுல நான் எப்படி போக போறேன் இந்த பள்ளத்தாக்கு வழியா? ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த டாபிக்கை மறந்துடாதீங்க. காட் ஆஃப் த வேலிஸ். அவர் மலை உச்சியின் தேவன் மட்டுமல்ல, பள்ளத்தாக்கிற்கும் அவர்தான் தேவன். நீங்கள் எந்த விதமான பள்ளத்தாக்கின் சூழ்நிலையிலே நீங்கள் நடந்து சென்றாலும் சரி, அவர் அங்கே தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய கலக்கத்தை மாற்றுவார். ராட்சதர்கள் உங்களுக்கு முன்பாக எழுப்பி நிற்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை ஒன்றுமில்லாமல் அப்பேற்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் அதை களிப்பின் பள்ளத்தாக்காக மாற்றுவார், சந்தோஷத்தின் பள்ளத்தாக்காக மாற்றுவார். ஏனென்று சொன்னால் அவர்தான் பள்ளத்தாக்கின் தேவன். இன்னொரு பள்ளத்தாக்கு, எசேக்கியேல் 37:1 வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. இங்கே வாசிக்கிறோம், எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குல என்ன இருக்குது? வெறும் காஞ்ச எலும்பு தான் இருக்குது. ட்ரை போன்ஸ், த வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ். ஸோ 4 வேலி நான் இப்போ சொல்லிட்டேன். த வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ், இது ஒரு அனுபவம் பாருங்க. இந்த பள்ளத்தாக்கில் போனால் இங்கே வெறும் எலும்பு இருக்குது, காஞ்சு போன எலும்பா இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாகவும் கர்த்தர் யார்? எசேக்கியேலை நடத்தினார். அருமையான தேவனுடைய மகனே, மகளே, அன்பு குடும்பமே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் நீங்கள் எந்த பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை அழைத்த தேவன் உங்களோடு கூட வருகிறார் என்பது மாத்திரம் எனக்கு தெரியும். God is with you. He is going before you. So do not worry about your situations. Do not worry about your valley. Always confess, Lord, you are the God of the valleys, Lord. நீர் மலை உச்சியின் தேவன் மட்டுமல்ல, நீர் பள்ளத்தாக்கிற்கு நீர் தான் தேவன் ஆண்டவரே. நான் பள்ளத்தாக்கில் நடந்து போனாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. சங்கீதம் 23:4 இன்னொரு பள்ளத்தாக்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீது என்ன ஒரு அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள். அவர் இப்படி சொல்ல காரணம் என்ன? ஒரு முறை சிங்கம் வந்து அவரை தாக்க வந்தது, கரடி வந்து அவரை தாக்க வந்தது, செத்து போயிருவேன் நினைச்சாரு, மரணம் வந்தது. ஆனாலும் அந்த மரணத்தின் நடுவிலையும் அவர் சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். I know, Lord, even though I walk through the valley of shadow of death, I fear no evil, for you are with me.
நீர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் பள்ளத்தாக்கு வழியே தான் நடந்து போறேன். அது மரண பள்ளத்தாக்கு, நான் செத்துருவேனோ அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு பயத்தை உண்டு பண்ணுகிற பள்ளத்தாக்கு. ஆனாலும் அந்த மரண பள்ளத்தாக்கின் வழியாக நான் நடந்தாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். Hallelujah. I fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. முதுகோலும் தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே. தாவீது அந்த மாதிரி பள்ளத்தாக்கு வழியெல்லாம் போயிருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார். The valley of shadow of death, மரண இருளின் பள்ளத்தாக்கு. Hallelujah. Hallelujah. Dear children of God, எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆனாலும் எது வழியாக நடத்தி செல்லுகிறார்? மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக நடத்தி செல்லுகிறார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் சில வேளைகளில் நடக்கலாம். எல்லாருக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நடக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று உண்மை, எல்லாரையும் ஆண்டவர் பள்ளத்தாக்குகளின் வழியாக நடத்தி செல்கிறார். 10 பேர் நீங்கள் மவுண்டன் டாப்பில் மாத்திரம் நடந்து வாங்க, நீங்கள் 10 பேர் கீழே நடந்து வாங்க, அப்படி இல்லை. மவுண்டன் டாப்பில் நடந்துட்டு இருக்கிறவனை 10 பேரை கீழே கொண்டு வந்துடுவார். அவன் வேலி வழியாக நடந்துட்டு இருப்பான். 10 பேர் வேலி வழியாக நடந்து கொண்டிருக்குமா, அந்த 10 பேரை மவுண்டன் டாப் வழியாக நடக்க வச்சிருவார் ஆண்டவர். Everybody has to go through the valley experience. The valley experience. Hallelujah. Glory to God. David knew that the valleys were not just something to go through, but to grow through. இந்த பள்ளத்தாக்குகளின் வழியாக போகும் பொழுது தாவீது ஒன்றை தெரிந்து கொண்டார். நான் இந்த பள்ளத்தாக்குகளின் வழியாக மட்டும் போகவில்லை, நான் இதில் போக 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 எனக்குள்ளே ஒரு பெரிய வளர்ச்சி வருகிறது, எனக்குள்ளே ஒரு பெரிய முதிர்ச்சி வருகிறது. ஆண்டவரை குறித்து இன்னும் நான் அறிந்து கொள்ளுகிறேன். இந்த மரண பள்ளத்தாக்கிலும் என் தேவனை காப்பாற்ற வல்லவர் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஏனென்று சொன்னால் சிங்கங்களின் கைக்கு அவர் என்னை தப்புவித்தார், கரடிகளின் கைக்கு என்னை தப்புவித்தார். பள்ளத்தாக்குகளின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிற குடும்பமே, அருமையான மகனே மகளே, கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் உங்களை அவர் பாதுகாப்பார். உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் விடுவிப்பார். இந்த பேண்டமிக் சூழ்நிலைகளை நினைத்து, கொள்ளை நோய்களை நினைத்து நீங்கள் பயப்படாதிருங்கள். தினந்தோறும் கேட்கிற செய்திகளை கேட்டு, நீங்கள் நியூஸை கேட்டு பயப்படாதிருங்கள். உங்களை தேவன் மரண பள்ளத்தாக்கின் வழியிலும் பத்திரமாய் கூட்டி செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Do you believe that? Amen. Amen. Hallelujah. இன்னொரு வார்த்தை இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஷேடோ, த வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத். தமிழில் வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். தமிழில் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்று போட்டுக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் வாசிங்க, ஈவன் தோ ஐ வாக் த்ரூ தி வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத். ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத். ஷேடோ ஆஃப் டெத், நிழல் தான் அது. மரணம், உண்மையான மரணம் அல்ல, நிழல் தான். நிழலை கண்டு நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவீது இந்த மரண பள்ளத்தாக்கில் நடந்து செல்லும் பொழுது அவன் பயப்படவில்லை. ஏனென்று சொன்னால் என்னுடைய மேய்ப்பர் என்னோடு கூட வருகிறார். Shadows can be intimidating, but they are not real. ஷேடோ உங்களுக்கு தெரியும். நான் நிற்கிறேன், இங்கே ஷேடோ விழுது, நான் தான் ரியல், இந்த ஷேடோ ரியல் கிடையாது. ஆனால் சில வேளைகளில் இந்த ஷேடோ, இந்த நிழல் என்னை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது. என் உயரத்தை காட்டிலும் 7 அடி 8 அடி உயரம் அது பெரிதாக இருக்கிறது. இந்த நிழலை பார்த்து நான் பயப்படலாமா? பயப்படக்கூடாது. நான் பயப்படுவேனா? பயப்பட மாட்டேன். நீங்கள் உங்கள் நிழலை பார்த்து எனக்காவது பயந்து இருக்கிறீங்களா? இல்லை. நிழலை பார்த்து யாரும் பயப்படுவதில்லை, ஆனால் நிஜத்தை பார்த்து பயப்படுவோம். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மரணம் என்னும் நிழல், மரண நிழலின் பள்ளத்தாக்கு. ஸோ அது ஒரு நிழல், ஷேடோ. டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், வேலி வழியாக போகும்போது இதை மாதிரி ஷேடோ உங்களுக்கு நிறைய நிழல் பயமுறுத்துக்கிறது போல பெரிய பெரிய நிழல்கள் தெரியலாம். பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. பயமுறுத்துவதை போல இது தெரியலாம். Shadows can be intimidating, but they are not real. Shadows are typically bigger than the reality. They represent sometimes what we fear the most is not even real. சில நேரத்தில் நம்முடைய பள்ளத்தாக்குகள் வழியாக போகும்பொழுது சில காரியங்களை பார்த்து பார்த்து பயந்துக்கிறோம், ஆனால் அவைகள் நிழல் தான். சில நேரத்தில் வீட்டில் சில நேரத்தில் ராத்திரி பயந்துருவாங்க. அந்த மூலையில் என்னமோ நிற்குது அப்படின்னு பார்த்தா அது ஏதோ ஒரு துணி ஆடிக்கிட்டு இருக்கும், அதனுடைய நிழலாக இருக்கும். அது அதை விலக்கி விட்டதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே இருக்காது. நிழலை பார்த்து பயந்துருவோம் நம்ம.
Sometimes what we fear the most is not even real. They cause our fear and doubt to be magnified. நம்முடைய பயங்களை அவைகள் பெரிதாக்குகிறது. But dear children of God, always remember, when you walk through the valley, God is the God of the valleys and He is walking with you. Hallelujah. தேவன் பள்ளத்தாக்குகளின் தேவன், அவர் உங்களோடு கூட நடந்து வருகிறார். நீங்கள் தனியாக நடக்கிறதுக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். No valley is bigger than God. எந்த ஒரு பள்ளத்தாக்கும் நம்முடைய பெரிய தேவனை காட்டிலும் பெரியதல்ல. Look past the shadows and into His face for better life. ஆகவே நிழலை அல்ல, நிஜமான கர்த்தரை நீங்கள் பாருங்கள். அவர் பெரியவர், அவர் உங்களை நடத்தி செல்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நிழல்கள் ஒருபோதும் உங்களை பாதிக்கவே முடியாது. நான் சொல்றதை சொல்லுங்க. If you look at the world, you will be depressed. If you look within, you will be distressed. But if you look at Christ, you will be at rest. உலகத்தை பார்த்தால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். உங்களையே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் சில நேரத்தில் கலங்கி போவீர்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கிறிஸ்துவை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிம்மதியாக இருப்பீங்க. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தரை பாருங்கள். அவர் உங்கள் நிழலாக இருக்கிறார். பள்ளத்தாக்களின் வழியாக நடக்கும் பொழுது சோதனை வேதனை இவைகளின் வழியாக நடக்கும் பொழுது வருகிற நிழல்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். Are you going through a tough time? இந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட பள்ளத்தாக்களின் வழியாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா? எல்லாம் விசுவாசம் ஒளிந்து போய், தைரியம் ஒளிந்து போய், ஆண்டவர் பேரில் இருக்கிற நம்பிக்கை ஒளிந்து போய், வேதத்தில் இருக்கிற நம்பிக்கை ஒளிந்து போய், விசேஷமாக இந்த பேண்டமிக் டைமில் இந்த லாக்டவுன் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கொண்டே இருக்கிற நாட்களிலே அநேகருடைய விசுவாசம் குறைந்து போகிறது. அநேகருக்குள்ள இருக்கிற உற்சாகம் குறைந்து போகிறது. உதாரணமாக என்னையே எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக ஆளே இல்லாத ஆலயத்திலே நான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன். சிலர் கேட்கிறார்கள், உண்மையாகவே யாரும் இல்லையா, நிறைய பேர் இருக்கிறது போல இருக்கிறதே நீங்கள் பிரசங்கம் பண்ணுவதை பார்த்தால் என்று. என்னையே நான் உற்சாகப்படுத்தி கொண்டு என்னை நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கேயோ ஒரு மூலையில் ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று விசுவாசித்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று நம்பி உங்களையெல்லாம் மனதிலே சிந்தித்து கொண்டு நினைத்து கொண்டு நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இது லேசான வாழ்க்கை அல்ல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஆண்டவருக்காக நான் இப்பொழுது இந்த பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். Sometimes this is very distressing and depressing, frustrating. But dear children of God, நான் பாஸ்டர் என்பதனாலே, though I am an anointed man, called by God, separated by God, I am simply a man. நான் தேவனாலே அழைக்கப்பட்ட தேவ மனிதனாக இருந்தாலும், அபிஷேகம் பெற்ற மனிதனாக இருந்தாலும், தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும் அடிக்கடி நான் நினைத்துக் கொள்வது உண்டு, நான் ஒரு சாதாரண மனிதன். மழை பெய்யும் பொழுது நானும் தான் நனைகிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதனாலே குடையில்லாமல் நான் வெளியே நடந்து செல்ல முடியாது. குளிர்காற்றிலே நிற்கும் பொழுது எனக்கும் ஜலதோஷம் பிடிக்கிறது. இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். சிலர் அப்படிதான் நினைச்சுக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் எனக்கு எப்படி சளி பிடிக்கலாம் என்று நம்ம நினைத்துக் கொள்கிறோம். அதைத்தான் இந்த செய்தி விளக்குகிறது. இல்லை, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. We are simply people. I am simply a man. You are simply a woman, though you are anointed and called by God. நீங்கள் சில வேளைகளிலே பள்ளத்தாக்கள் வழியாக நடக்க வேண்டியது இருக்கும். God will not waste the valley experience. பட் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை பள்ளத்தாக்களின் வழியாக நடத்தி செல்லும் பொழுது அந்த அனுபவங்கள் வீணாய் போவதில்லை. அவைகளை வைத்து நீங்கள் பிறருக்கு உங்கள் அனுபவங்களின் மூலமாக உதவி செய்ய முடியும். அநேகருக்கு அநேக சத்தியங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். லட்சக்கணக்கான மக்கள் இப்படிப்பட்ட வேலிஸ் வழியாக, பள்ளத்தாக்களின் வழியாக நடந்து சென்றிருக்கிறார்கள். நடந்து சென்றவர்கள் வெளியே வரும்பொழுது சிறந்தவர்களாய் மாறி இருக்கிறார்கள். அவருடைய கேரக்டர் மாறி இருக்கிறது, அவருடைய விசுவாசம் பெருகி இருக்கிறது, அவருடைய தைரியம் பெருகி இருக்கிறது, அவருடைய ஊழியத்தில் உற்சாகம் உண்டாகி இருக்கிறது, அவர்கள் ஆண்டவரை குறித்த அறிவெல்லாம் அவர்களுக்குள்ளே பெருகி இருக்கிறது. So dear children of God, பள்ளத்தாக்களை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். ரோமர் 8 அதிகாரம் 35
39ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 36லேருந்து வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? சில நேரத்தில் நம்ம நல்ல காரியங்கள் நடக்கும்போது மாத்திரம் நம்ம பிரைஸ் தி லார்ட், ஹalleluya கரங்களை தட்டி பாடுவோம், ஜெப கூட்டங்களை நடத்துவோம், எல்லாருக்கும் காஃபி, வடை, டீ, கேசரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஆனால் ஏதாவது மோசமான காரியம் நடந்துருச்சு, ஏதாவது பள்ளத்தாக்குக்குள்ளே போனோன்னு வந்துருங்க, அவ்வளோதான். காஃபி கிடையாது, டீ கிடையாது, பாட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு மூலையில் உட்காந்துருப்போம் அழுது கொண்டு. ஸோ டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், ஆனால் வேதம் சொல்லுகிறது, பவுல் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உங்களையும் சேர்த்துக்கிறார், என்னையும் சேர்த்துக்கிறார் அவர். உபத்திரவம் பிரிக்க முடியுமா? அது ஒரு பள்ளத்தாக்கு தான். வியாகுலம், அதுவும் பள்ளத்தாக்கின் அனுபவங்களை குறிக்கிறது. துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயத்தினாலே கொல்லுதல், அந்த நாட்களில் கழுத்தை வெட்டிடுவாங்க பட்டயத்தினால, சிறைச்சேதம் பண்ணுதல், இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இருக்கிறோமே அப்படி சொல்றாரு. ஆங்கிலத்தில் அதனுடைய வார்த்தை உண்மையான ரியல் மீனிங் என்னன்னு சொன்னா, we are more than conquerors அப்படி என்று போட்டிருக்கோம். ஆங்கிலத்தில் அப்படிதான் போட்டிருக்குது. For I am persuaded that neither death nor life nor angels nor principalities nor powers nor things present nor things to come nor height nor depth nor any other created thing shall be able to separate us from the love of God. ஆங்கில வேதாகமத்திலே 35ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், Who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword or COVID-19? கொரோனா வைரஸ் ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சிருமா? ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற அன்பை விட்டு உங்களை பிரித்து விடுமா? Yet in all these things we are more than conquerors. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? More than a conqueror. More than conquerors. More than conquerors. அது தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று சொன்னால், we are hyper conquerors. We are hyper conquerors. We are hyper conquerors. The phrase more than conquerors is only one word. ஒரிஜினல் எழுத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், கிரேக்கத்தில் அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? ஒரே வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. மோர் தேன் கான்கரர் அப்படின்றது ஒரே வேர்டில் எழுதப்பட்டிருக்கிறது. இன் கிரீக் இட் பிகின்ஸ் வித் அ ப்ரீஃபிக்ஸ் ஹியூப்பர். ஹியூப்பர் என்கிற வார்த்தை அதற்கு முன்பாக சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த ஹியூப்பர் என்கிற வார்த்தையிலிருந்து தான் ஹைப்பர் என்கிற வார்த்தை வருகிறது. ஆகவே கான்கரஸ், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்கிற வார்த்தைக்கு இதில் என்ன அர்த்தம்? ஹைப்பர் கான்கரஸ், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அடிச்சு சொல்றேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. So in God we are not simply winners and conquerors but hyper conquerors. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, in God we are not simply winners and conquerors but hyper conquerors. Hallelujah. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? In the final analysis the valleys do not win but we win. என்ன அர்த்தம்? பள்ளத்தாக்கின் வழியாக நான் போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த பள்ளத்தாக்கு என்னை அமுக்கி விட போவதில்லை, இந்த பள்ளத்தாக்கு வெற்றி எடுக்க போவதில்லை, நான் தான் வெற்றி எடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. Glory to God, glory to God, glory to God, glory to God. தமிழ்ல அந்த 38 39 வசனங்களை வாசியுங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதாங்க வேலிக்குள்ள நடந்து போகும்போது, பள்ளத்தாக்குகளின் வழியாக, பள்ளத்தாக்கு போன்ற அனுபவங்களின் வழியாக கர்த்தர் உங்களையும் என்னை நடத்தி செல்லும் போது, இந்த பவுலுடைய இந்த வார்த்தைகளை ரோமர் 8ஆம் அதிகாரம் 36லேருந்து 39 வரைக்கும் நீங்க தினந்தோறும் வாசிங்க, மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள். மரணமானாலும் சரி, நல்ல விஷயம் நடக்கும்போது மட்டுமல்ல, பிரைஸ் தி லார்ட், மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, தேவதூதர்களை பார்த்து கண்ணு மூடிட்டு தேவதூதர் வந்து நின்றார், அப்படிப்பட்ட உன்னதமான அனுபவங்களாக இருந்தாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, வல்லமையானாலும் சரி, நிகழ்காரியம், இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்
ஃபியூச்சர் வரும் காரியமானாலும் சரி, உயர்வு ஆண்டவரனே ப்ரமோஷன் கொடுத்துட்டாரு, உயர்த்திட்டாரு ஆண்டவரனே, ப்ரமோட் பண்ணிட்டார். உயர்வானாலும் சரி, நான் இப்போ கீழே இருக்கிறேங்க, எப்போ என் உயர்வு வரும்னு தெரியல. தாழ்வானாலும் சரி, வேற எந்த சிருஷ்டியானாலும் சரி, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன், அடிக்கிறேன், சீல் வைத்திருக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டாம்ப் பண்றேன், உறுதியா சொல்றேன், அடிச்சு சொல்றேன். இந்த கொரோனா வைரஸ், இந்த பள்ளத்தாக்கு, லாக்டவுன் என்கிற இந்த பள்ளத்தாக்கு, இது இந்த மாசம் முடியும் நினைச்சேன். இந்த வேலி இப்போ வந்து முடிய போகுதுன்னு நினைச்சேன். இந்த வேலி முடிய, ஆனால் இந்த வேலி நீளமாக போயிட்டே இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதத்துலேயும் இந்த வேலிக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்கிற. வெளியே வந்துடுவோம், சர்ச்சுக்கு போயிடுவோம், அங்கே எல்லாரும் சேர்ந்து ஒர்ஷிப் பண்ணுவோம் நினச்சா அந்த வேலி இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் வேலி இன்னும் எவ்வளோ தூரம் வரும்னு தெரியலையே, தெரியல. ஆனால் ஒன்று தெரியும், இதன் வழியாக போய் கொண்டிருக்கிற என்னை இந்த வேலி கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. Hallelujah. Can you say that? உங்களால் அதை சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இவைகளின் வழியாக நான் கடந்து சென்றாலும், இவைகளின் வழியாக நான் கடந்து, இந்த லாக்டவுன் என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக நான் கடந்து சென்றாலும், இந்த லாக்டவுன் என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக நான் கடந்து சென்றால், இது என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு, இது என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு நிச்சயமாக பிரிக்க முடியும். நிச்சயமாக பிரிக்க முடியும். இதை நான் நிச்சயமாக சொல்ல முடியும். நான் நிச்சயமாக சொல்ல முடியும். நிச்சயத்திருக்கிறேன். நிச்சயத்திருக்கிறேன். Hallelujah. 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 இதை குறித்த பல கிறிஸ்தவ பாடல்கள் இருக்கிறது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடித்த ஒரு பாடல், நான் தனிமையாக இருக்கிற நேரத்தில் நான் தனியாக என்னுடைய கீபோர்டு வாசித்து ஆண்டவரோடு கூட ஆராதித்து மகிழ்கிற ஒரு பாடல். மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வரும் காலமோ பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வங்கள் பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய் மனதானந்தமே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்து செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்து. என்ன ஒரு அருமையான கீர்த்தனை பாடல். மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருங்காலமோ பிற சிருஷ்டியோ எந்த ஒரு ஆணோ பெண்ணோ தவறான உறவுகளோ உயர்வோ தாழ்வோ என்னை பிரித்திடுமோ தேவன்பை விட்டு. ஆங்காங்கே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடலாம். மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வரும் காலமோ மரணமோ ஜீவனோ மகிமையோ பூமி மகிமையோ வரும் காலமோ. Come on, sing. பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தேவன்பை. Come on, everybody, sing with me. பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தேவன்பை. Sing it again. பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தேவன்பை. One more time. Hallelujah. பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தேவன்பை. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் மெய் மனதானந்தமே. Sing it again. தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய் மனதானந்தமே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா அடிபணிந்து செய்யனின் செம்பாதம்
செய்ய நின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிபணிந்து. This is a very beautiful worship song. ஒரு மிகவும் அருமையான அற்புதமான ஒரு ஆராதனை பாடல். Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, I am a hyper conqueror. I am a hyper conqueror. I am more than a conqueror. I am more than a conqueror. நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவன். முற்றிலும் ஜெயம் கொள்கிறவன். Hallelujah. Hallelujah. Always remember, நான் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து சென்றாலும் சரி, என்னை அழைத்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, நான் பள்ளத்தாக்கின் வழியாக, வேதனையின் வழியாக, வித்தியாசமான சூழ்நிலைகளின் வழியாக, வாழ்க்கை பாதையின் வழியாக நடந்து சென்றாலும் பள்ளத்தாக்குகளின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Hallelujah. இந்த நாட்களிலே என்னுடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்துகிறார். என்னுடைய நம்பிக்கை அவர் பலப்படுத்துகிறார். என்னுடைய அறிவு, தேவனை குறித்த அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவனை குறித்த அறிவு வளர்ந்து I am getting closer to God. I am getting closer I to am God. moving forward. I am moving forward. நான் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறேன். பள்ளத்தாக்குகள் என் வாழ்வை அழிக்க முடியாது. In the final analysis, I will win. இந்த பள்ளத்தாக்குகளின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிற நாட்களிலே இந்த பள்ளத்தாக்குகளை ஜெயிக்க முடியாது. நானே வெற்றி எடுப்பேன். Hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Glory to God. God bless you wherever you are. Amen. நன்றா கவனிங்க, ஆவியானவருடைய ஒரு பிரசன்னத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது, தேவனுடைய மலை உச்சி அனுபவங்களுக்குள்ளே நாம் மகிழ்ந்திருக்கும் போது, கர்த்தர் நம்மிடத்துல நிறைய வாக்குத்தத்தம் சொல்லியிருப்பார். மகனே, உன்னை நான் இப்படி நடத்த போறேன். மகளே, நான் உன்னை இப்படி நடத்த போறேன். குடும்பமே, நான் உன்னை இப்படி உயர்த்த போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். எங்கே? மலை உச்சியில, அதாவது ஆண்டவரோட நெருங்கி அப்படியே மகிழ்ந்து கலிகூர்ந்து கொண்டிருக்கும் போது. ஆனால் திடீர்னு இப்போ எங்கே விட்டுட்டார் ஆண்டவர்? நம்மளை பள்ளத்தாக்கில் விட்டார். பள்ளத்தாக்கில் நடந்து போயிட்டு இருக்கிறோம். பள்ளத்தாக்கில் நடந்து கஷ்டப்பட்டு பள்ளத்தாக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். மவுண்டன் உச்சியில் போயிட்டு இருக்கோம். இப்போ பள்ளத்தாக்குக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க, இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே போகும்போது தான் மலை உச்சியில் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதெல்லாம் நீங்கள் தினந்தோறும் ஞாபகம் வைக்கணும். இந்த பள்ளத்தாக்குகளின் வழியாக போகும்போது என்ன ஆகும் தெரியுமா? டிப்ரெஷன் வந்து, ஆண்டவர் சொன்னதெல்லாம் சொன்னாரா, இல்லை உண்மையாகவே சொன்னாரா? யோசேப்பை உயர்த்துவேன்னு சொன்னார், அரிக்கட்டுகள் எல்லாம் உன்னை வணங்க போகிறது என்று சொன்னார். ஆனால் இப்போ எங்கே இருக்கிறாரு? குழிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். அவர் நினச்சிருப்பார், உண்மையாகவே நான் பார்த்த சொப்பனம் உண்மைதானா? கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் உண்மைதானா? வெளிப்பாடுகள் உண்மைதானா? இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? நானா கற்பனை பண்ணிக்கொண்டு எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் போய் பெருமையாய் பேசிவிட்டேனா, இவைகளை சொல்லிவிட்டேனா என்று அவர் கலங்கி போயிருந்திருப்பார். Don't doubt in the dark what God has told you in the light. இருட்டின் பாதையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கும் போது, பள்ளத்தாக்கின் பாதையில் நீங்கள் போய்கொண்டிருக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்து விடாதிருங்கள். Hallelujah. Hallelujah. Never doubt in the dark what God has told you in the light. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எப்பவுமே நினைத்துக் கொள்ளுங்கள், சில நேரத்தில் நல்லா தான் இருக்கும். ஒரு மலை உச்சியில் இருக்கிறோம், பள்ளத்தாக்கு வருகிறது, இன்னொரு மலை வருகிறது. இந்த மலை உச்சியிலிருந்து இப்படியே இங்கே தாவிட்டா நல்லா இருந்துருக்குமே. ஸோ மலை உச்சி இப்படி தாவி போய்கொண்டே இருந்தால் இந்த அனுபவங்கள் நன்றாக இருக்குமே. பள்ளத்தாக்கு உள்ளே போய் தான் ஆகணுமா என்று நமக்கு ஒரு கேள்வி வரும். பட் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், ஆண்டவர் எல்லா மலை உச்சியும் அவர் கனெக்ட் பண்ணி வைக்கல, நடுவில் பள்ளத்தாக்கு வழியாக தான் கூட்டு போகிறாரு. இதுதான் உண்மை. இது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. Between every mountain top experience there is a valley through which God takes us. The key is not to forget what God has said and did during that mountaintop experience. Mountaintop experiences are the ice creams of life. அவைகளெல்லாம் ஒரு இனிப்பான ஒரு நேரங்கள், சந்தோஷமான நேரங்கள். But faith grows and is strengthened only in the valleys. Amen. We need to understand that our experiences are never wasted, even the difficult and the painful ones, if we allow God to use them. பள்ளத்தாக்குகளின் வழியாக போகும் பொழுது நிறைய வேதனை நிறைந்த சம்பவங்கள் ஏற்படலாம், துயரங்கள் துக்கங்கள் ஏற்படலாம். ஆனாலும் தொடர்ந்து நம்ம நடந்து சென்று கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அந்த சம்பவங்களையும் தேவன் நலமுள்ளவைகளாய் மாற்றி விடுவார். 5 விஷயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். பள்ளத்தாக்குகளின் வழியாக போகும் பொழுது இந்த பள்ளத்தாக்குகளை குறித்த 5 விஷயங்கள். 1, வேலிஸ் ஆர் நாட் ஆப்ஷனல். எல்லாரும் சொல்லுங்க, வேலிஸ் ஆர் நாட் ஆப்ஷனல். ஏன்னு சொன்னால் யோவான் 16:33 ஆண்டவர் சொன்னார்,
என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அப்படித்தானே சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆகவே தான் எப்போது பார்த்தாலும் ஆசீர்வாத பிரசங்கங்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று அந்த பிரசங்கத்தையும் கேட்கணும். ஏன்னா ஆசீர்வாதங்கள் எப்போது உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த அப்படி ஒரு பள்ளத்தாக்குள்ள நடக்கும்போது, ஐயோ என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் இப்போ பள்ளத்தாக்குள்ளே விட்டாரு என்கிற ஒரு குழப்பம் வந்து நீங்கள் பின்வாங்கி போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவரை மறுதலிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு யார், எந்த பிரசங்கரும் சொல்ல, எந்த சுவிசேஷகரும் சொல்ல, இயேசு சொன்னது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் நீங்கள் எல்லாரும் அப்படியே மடிஞ்சு போவீர்கள் என்று சொல்லவில்லை. உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொன்னார். யாக்கோபு 1:2 வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் என்று சொன்னால் இதில் பரீட்சை, நாட் டெம்டேஷன், பரீட்சை. பலவிதமான இது வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வருகிறது அல்லவா? அப்படிப்பட்ட பரீட்சை, கஷ்டமான காரியங்கள். கன்சிடர் இட் ஆல் ஜாய் மை பிரதரன் when you encounter various trials, டெஸ்ட். அப்போ என்ன அர்த்தம்? வேரியஸ் ட்ரையல்ஸ் வரும், பள்ளத்தாக்குகள் உண்டு, அதை அவாய்ட் பண்ண முடியாது. யூ கேனாட் அவாய்ட் பள்ளத்தாக்குகள். இட் இஸ் நாட் ஆப்ஷனல். அதாவது நான் இது எனக்கு வேண்டாங்க, இந்த பள்ளத்தாக்குள்ளே நான் இப்போ நடக்கல, நான் அடுத்த மாதம் நடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்பி எடுக்க முடியாது. இட் இஸ் நாட் ஆப்ஷனல். இன்னைக்கு மலை உச்சியில் இருந்துட்டு இருப்பீங்க, நாளைக்கு திடீர்னு பள்ளத்தாக்குக்குள்ளே நடந்து கொண்டிருப்பீங்க. இட் இஸ் நாட் ஆப்ஷனல். நீங்கள் விரும்பி போகிறதில்லை, நீங்கள் விரும்பி எடுக்க முடியாது. 1 பேதுரு 4:12 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். இங்க வாசிக்கிற 1 பேதுரு 4:12 பேதுரு வராக சொல்கிற, பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படிக்கு, beloved, do not be surprised at the fiery ordeal among you. எப்படிப்பட்ட சோதனையா? உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினி போன்ற. இது பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி இல்லை, சோதனை. ஐயோ ஃபயர் மாதிரி அப்படியே எரிக்குதுங்க என்னைய, அந்த மாதிரி நான் செத்து போயிடும் போல இருக்குது, என்னை பேர்ன் பண்ணிடும் போல இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள்ங்க என்னை சுற்றிலும். அவர் சொல்றாரு, அதை புதுமை என்று நீங்க நினைக்காதீங்கன்றாரு. Do not be surprised at the fiery ordeal among you which comes upon you for your testing, as though some strange thing were happening to you. பயப்படாதீங்க என்று சொல்லுகிறார். Do not be shocked because the valleys are not optional. Valleys are not optional. சந்தோஷமா இருங்க என்று இயேசு சொல்லுகிறார். We all go through valleys and times of hurt. But since we put our trust in Christ, the trail will turn into triumph. நமக்கு வருகிற பாடுகள், துன்பங்கள், இவைகள் எல்லாமே வெற்றிகளாய் மாறும் என்பதை மாத்திரம் எப்போவும் நினைத்துக் கொள்ளுங்கள். குயிக்கா சொல்ல முடிகிறது. The valleys are not predictable. இந்த பள்ளத்தாக்குகளை நாம கணிக்க முடியாது. When you go through the times, இப்படிப்பட்ட நேரங்கள் வழியாக கடந்து செல்லும் போது எப்போது நினைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். He has ways of refreshing us. இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாம திடீரென்று இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறபடினாலே, உதாரணத்துக்கு இந்த COVID-19 எடுத்துக்கொள்ளுங்களேன். யாருமே ப்ரெடிக்ட் பண்ணவில்லை. இது ஒரு வேலி. இந்த COVID-19 வழியாக நம்ம எல்லாம் உலகமே போய் கொண்டிருக்கிறோம், இந்த பள்ளத்தாக்கு வழியாக. ஸோ வேலி யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பாருங்க, திடீர்னு வந்திருக்கிறது. பெரிய வளர்ந்த நாடுகளை போல் அமெரிக்கா கூட இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. they are not prepared. வியாதியஸ்தர்களை போடுறதுக்கு பெட்டு கூட இல்லைங்க, ஹாஸ்பிட்டல் இல்லை, தெருவில் பார்க்லலாம் ஷெட்டு ப்ரிப்பேர் பண்ணி போட்டு கொண்டிருக்கிறாங்க. nobody is prepared because they couldn't predict. Valleys cannot be predicted. Making it through the valley is so important. ஆனாலும் எதிர்பாராத விதமாக இப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளின் அனுபவங்கள் நமக்கு வரும்போது நாம் அதன் வழியாக கடந்து செல்ல நாம் தயாராக இருக்க வேண்டும். Stress and sufferings cannot be scheduled. மூன்றாவது பாயிண்ட், valleys are same for everyone. பள்ளத்தாக்குகள் என்பது எல்லாருக்கும் வருகிறது, யாரும் அதற்கு விதிவிலக்கல்ல. பணக்காரர்களுக்கு பள்ளத்தாக்கு கிடையாது, மவுண்டன் டாப்பில் மட்டும் நடத்திட்டு போவார். ஏழைங்களுக்கு மட்டும்தான் பள்ளத்தாக்கு, அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே மலை உச்சிகளின் அனுபவங்களையும் அனுபவிக்க வேண்டும், பள்ளத்தாக்களின் அனுபவங்களையும் அனுபவிக்க வேண்டும். நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு புரிந்திருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விகள் உங்கள் மனதிலே இருந்திருக்கலாம். The kinds of valley may differ from group to group. நாம் நடந்து செல்கிற பள்ளத்தாக்குகள் வேணும் என்று சொன்னால்
மக்களுக்கு மக்கள் அது வித்தியாசப்படலாம், ஜனங்களுக்கு ஜனம் அது வித்தியாசப்படலாம். உங்களுக்கு ஒரு வேலி இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு வேலி இருக்கும். Just as a desert valley is different from the tropical valley, but the reality of valley is the same for everyone. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், bad things happen to good people. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நாம் நல்லவங்க, நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ரியாலிட்டி என்னென்னா, bad things happen to good people. உங்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. எத்தனை ஊழியக்காரர்கள் ஆக்சிடெண்ட்டில் மறித்திருக்கிறாங்க, எத்தனை ஊழியக்காரருடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஊழியத்துக்கு பெட்டியை தூக்கிட்டு புறப்பட்டு போனவர் நடு ரோட்டில் ஆக்சிடெண்ட்டில் இருந்திருக்கிறார். ஜெர்சன் அவர் எகோ வருவா என்ற பாடலில் சொல்லியிருக்கிறார், என்னுடைய தகப்பனார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மறித்து போனார் என்று. பாஸ்டர் அவர். அப்போ நம்ம நினைக்கிறோம், பாஸ்டர் இஸ் a good man, I am a believer, I am a good man, I am an elder, I am a good man. நான் கர்த்தருக்காக வைராம நிற்கிறேன், only good things should happen to me. அப்படிதானே பிரசங்க கேட்டு 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 நம்ம மைண்டை டியூன் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி பேட் திங்ஸ் நடக்கும்போது அப்படியே எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவர்கிட்ட, எப்படி நீர் விடலாம் இதை அப்படி. ஆனால் உண்மை என்ன, நீங்கள் இதை கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாய் கடைசி வரைக்கும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாமல் பவுலை போல உங்களால் சொல்ல முடியும், உபத்திரவமோ வியாகுலமோ மரணமோ ஜீவனோ எதுவும் என்னை பிரிக்கவே முடியாது கர்த்தருடைய அன்பை விட்டு என்று. பேட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புள். கெட்ட காரியங்கள் நல்லவர்களுக்கும் நடக்கிறது, நல்ல காரியங்கள் கெட்டவர்களுக்கும் நடக்கிறது. we are simply people. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கையின் தத்துவம். we cannot avoid valleys. பள்ளத்தாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. you cannot avoid valleys if you are rich. You cannot avoid valleys if you are poor. You cannot avoid valleys if you are famous. You cannot avoid valleys if you are unknown. நீங்க எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா வேலி வழியா போய் தான் ஆகணும். இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனிங்கள். இயேசுவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், மத்தேயு 5:45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள். You are children of the Almighty God, the Father. ஆனால் அவர் என்ன பண்ணுகிறார், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும், நல்ல கவனிங்க, தீயோர் மேலும் நல்லோர் மேலும், நல்லோர் மேலும், நல்ல கவனிங்க, good people, bad people, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். ஸோ சன்லைட்டு, இவன் பரிசுத்தமானதுனால இவனுக்கு எக்ஸ்ட்ரா சன்லைட் கிடையாது. இந்த பேட் பீப்புள் மேலே என்ன சன்லைட் அடிக்குதோ அதே சன்லைட் தான் இவருக்கும். we are people, that's all. அது மாத்திரமல்ல, சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும், எகெயின் குட் பீப்புள் பேட் பீப்புள், மழையை பெய்ய பண்ணுகிறார். ஏன் நல்லவங்களுக்கு மாத்திரம் மழை பெய்ய பண்ண வேண்டியதானே? அநீதி உள்ளவர்கள் மேலே எப்படி மழை பெய்ய பண்ணலாம்? ஆனால் அவங்க மேலேயும் மழை பெய்ய பண்ணுறார். அதே மாதிரி தாங்க, குட் திங்ஸ் ஹேப்பன் டு பேட் பீப்புள் அண்ட் குட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புள் and bad things happen to bad people and bad things happen to good people. இதுதான் உண்மை. இது ஒருவேளை உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. Bad things happen to good people. Good people and bad people alike have both good times and bad times. அதான் இயேசு சொன்னார், நல்லவர்களோ கெட்டவர்களோ, தீயவர்களோ நல்லவர்களோ, அநீதி உள்ளவர்களோ நீதி உள்ளவர்களோ, எல்லாருக்கும் சில நேரத்தில் விஷயங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்குது. கொரோனா எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மாதிரி தான் வந்திருக்குது. அநேக பரிசுத்தவான்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். முதல்ல இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. அது எப்படி நடக்கலாம்? ஆனால் இப்படிப்பட்ட தேவனுடைய வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தரை பற்றி புரிந்து கொள்ள முடிகிறது. And no one is insulated from pain, sorrow, stress, frustration, downtimes and trials and distractions. Good things happen to bad people and bad things happen to good people. நாலாவது, இந்த 2 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறது. Valleys are not permanent. If you don't quit, you win. அடுத்தது, இந்த வேலிஸ் வழியாக தான் கர்த்தரை நீ 10 வருஷத்துக்கு நடக்க வைப்பார், அப்படி கிடையாது. இதற்கு ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த பள்ளத்தாக்குகளின் வழியாகவே நம்ம நடந்து கொண்டு போய்கொண்டிருக்க போவதில்லை, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த கொரோனா வழியாக இப்படியே போய்கொண்டு எப்போது முடிய போகுது? கண்டிப்பாக முடிவு உண்டு. எப்போன்றது தெரியலை, ஆனால் முடிவு உண்டு.
கண்டிப்பாக சீக்கிரம் வெளியே வருவோம், கண்டிப்பாக நம்ம சர்ச்சுக்கு வருவோம், கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து ஒர்ஷிப் பண்ணுவோம், கண்டிப்பாக நான் எல்லாரும் உங்களை முகமுகமாய் பார்த்து பிரசங்கம் பண்ணுவேன். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. we will make it out of the valleys as long as we don't quit. ஆனால் இந்த பள்ளத்தாக்குகளின் வழியாக நான் நடக்கும்போது நான் என்னுடைய நம்பிக்கையை இழந்து போகாமல் நான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். I should not quit. நான் விட்டுவிடக்கூடாது. 2 கொரிந்தியர் 4:16 வசனத்தை வாசியுங்கள். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது. எல்லாரும் சொல்லாம ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எத்தனையோ பிரச்சனைகள் பவுலுடைய வாழ்க்கையில். கொஞ்சம் பவுலை திங்க் பண்ணி பாருங்களேன். அவருடைய பெல்ட்டை தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்க. ஆனால் அதே பவுல் போன கப்பல் உடைந்து துண்டு துண்டாக போய் அவர் வஸ்திரம் கூட இல்லாமல் இருந்தேன் என்று சொல்லுகிறார். ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் 14 நாட்கள் இருட்டு, சாப்பாடு இல்லை, பட்டினி, எந்த டைரக்ஷனில் போகிறது என்று தெரியவில்லை, சூரியனை நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அழைக்கப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர், தேவனுடைய அப்போஸ்தலன், ஊழியக்காரர். அவர் கைதிகளோடு இருக்கிறார். அதே கைதி தண்ணிக்குள்ள குதிச்சான், இவரும் குதிக்கிறார். அதே கைதி நீந்துறான், இவரும் நீந்துறாரு. அதே கைதி தீவில் போய் இறங்குறான், இவரும் இறங்குறார். அதே கைதியினுடைய கப்பல் உடைந்தது, இவருடைய கப்பல் உடைந்தது. எல்லாம் உடைந்து சுக்குநூறாய் உடைந்து விட்டது. தேவன் அந்த பள்ளத்தாக்கை பவுலுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். ஆகவே தான் அவர் தைரியமாய் சொல்லுகிறார், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 17 வசனம் வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இந்த உபத்திரவங்களை பற்றியெல்லாம் அவர் சொல்லும் போது எவ்வளவு சொல்றாரு பாருங்க. நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம், லேசான உபத்திரவம் சொல்றாரு. ஃபார் மொமெண்டரி லைட் அஃப்ளிக்ஷன். இதெல்லாம் அப்படியே ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. இது சாதாரண, இது ஒண்ணுமே கிடையாது. ஜுஜிபின்னு சொல்றோம்ல அது மாதிரி சிம்பிள். இதெல்லாம் ஒண்ணுமே, இதெல்லாம் ஒரு உபத்திரவமா, இதெல்லாம் ஒரு பாடா, இதை போய் ஒரு பாடுன்னு அப்படின்றார் பவுல். therefore we do not lose heart. எங்க இருதயம் சோர்ந்து போகிறதில்லை. எப்பக்கம் நாங்கள் நசுக்கப்பட்டாலும் சரி சோர்ந்து போகிறதில்லை என்று தைரியமாக சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya, glory to God. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஹalleluya, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். லேசான உபத்திரவங்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான COVID-19 அப்படி எடுத்துக்கணும். அதை போய் நம்ம ரொம்ப பெருசு பண்ணக்கூடாது. ரைட்? ஓகே.
ஸோ கோவிட்-19 கொரோனா பேண்டமிக் எல்லாம் சீக்கிரம் போயிடும். இந்த வேலி சீக்கிரமா முடிஞ்சிடும். இந்த வேலையை விட்டு நம்ம எல்லாம் வெளியே வந்துருவோம். ஹalleluya. Hallelujah. முக்காவாசி தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த வேலையை விட்டு நம்ம எல்லாரும் வெளியே வர போறோம். ஹalleluya. Glory to God. Glory to God. ஐந்தாவது பாயிண்ட், valleys are where we find the fruit. நிறைய பழங்கள் பழக்கடைக்கு போங்க, பத்மா பழமுதிர் சோலை போனீங்கன்னா நிறைய பழங்கள் எங்கேருந்து கிடைக்காத அரிய அரிய பழங்கள்லாம் எங்கேருந்து வருது தெரியுமா? பள்ளத்தாக்குகளிலிருந்து. அது எதை குறிக்கிறது? கர்த்தர் என்னை பள்ளத்தாக்கின் அனுபவங்களை நடத்தும் பொழுது எனக்குள்ள இதுவரைக்கும் இல்லாத புதிய புதிய கனியெல்லாம் உருவாகும். இந்த 9 கனியில் எதெல்லாம் வரலையோ அது எல்லாம் உருவாகும். அதில் மவுண்டன் டாப்பில் இருக்கும்போது சில நேரம் உருவாகாது. ஆகவே தான் சில நேரத்தில் பள்ளத்தாக்கில் விட்டுருவார். பொறுமை உருவாகும், நம்பிக்கை உருவாகும், தைரியம் உருவாகும். ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாய் வாழுகிற அந்த ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ள உண்டாகும். தேவன் நம்மை அப்படியே உருமாற்றி விடுவார். Hallelujah. That's why God allows you to walk through the valleys. So always remember, God is not just the God of hills, the mountain tops and mountain peaks. God is God of the valleys too. அவர் பள்ளத்தாக்குகளின் தேவனாகவும் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. He is still God and He is still there when we go through depression, sickness, pain and pandemic, corona, COVID-19. எல்லாவற்றின் வழியாக நம்ம போய்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God does not leave us alone in the valleys. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் உங்களை தனியாக நடக்க விட்டுற மாட்டார். In the valley Satan wants to break us, but God wants to make us be strong, dear children of God. You are still a hyper conqueror. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க யாரு? Hyper conqueror. Hyper conqueror. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். More than conqueror. Amen. Hallelujah. 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 Are you blessed by the word of God today? Yes. So dear children of God, இந்த மாதிரி செய்திகள் இந்த நாட்களில் திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்க. உங்களுடைய நண்பர்களோடு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. திரும்ப திரும்ப கேளுங்க. சண்டே சர்வீஸ் அதனால் உட்காந்து கேட்டு அப்புறம் தூங்கிடாதீங்க. மண்டே டு சாட்டர்டே, அடுத்த சண்டே வர்றதுக்கு முன்னாடி குறைந்தது 2 தடவையாவது கேளுங்க. படுக்கும்போது அப்படியே கேளுங்க. பாதியில் நீங்கள் தூங்கிட்டாலும் பரவாயில்ல, கேளுங்க. கேட்டுகிட்டே தூங்குங்க. கெட்ட சொப்பனம் வராது உங்களுக்கு. நல்ல நிம்மதியாக தூங்குவீங்க. ஐயோ, இந்த பள்ளத்தாக்கின் வழியாக நான் போகிறேனே, ஆண்டவர் எனக்கு பாதை காட்டுவாரா? ஆண்டவர் என்னை நடத்தி செல்வாரா? Hallelujah. Before I pray, I want to sing this song. God will make a way where there seems to be no way. ஆகஸ்ட்ல வெளியே வந்துடலாம்னு நினைச்சாரே, வர முடியலையே. இந்த வேலி இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. But He is the God of valleys. He works in ways we cannot see. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்டவருக்கு இந்த பேண்டமிக்லாம் பற்றி தெரியாதுன்னு? இந்த லாக்டவுன் பற்றி தெரியாது நினைக்கிறீங்களா? He knows everything. அவருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு தான் ஒன்றும் தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் நம்முடைய கண் மறைவிலே நமக்கு புரியாத விதத்திலே பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a by a road in the wilderness, He'll lead me, and rivers in the deserts will I see. Heavens and the earth will fade, but His word will still remain. He will do something new today. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way.
He will make a way. பள்ளத்தாக்களின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிற மகனே, மகளே, அருமையான அன்பு குடும்பமே, இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு பாதையை காட்டுவார், பாதையை உண்டு பண்ணுவார். இந்த பள்ளத்தாக்களுக்கு ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் உங்களை வெளியே அழைத்து கொண்டு வருவார். இந்த பரமபிதாவானவர் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் என்னை ஓடிக்கொண்டிருக்கிறது அறிந்திருக்கிறார். ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்களின் வழியே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் அதிலேயே உங்களுக்கு ஒரு பாதை உண்டாக்குவார். ஒருவேளை கலக்கத்தின் வழியாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அதிலேயும் தேவன் ஒரு முடிவை கொண்டு வருவார். பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது, ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு, அவைகளுக்கும் தேவன் ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். தாவீது அந்த ரக்கனை, கோலியாத்தை கொண்டு போனார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. God of the valleys, பள்ளத்தாக்களின் தேவன் உங்களோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். பாதை காட்டுவார், பாதை எல்லா இடங்களிலும். பார்த்ததில்லை பரமன் வழியை, பாதை காட்டுவார். மார்போடு அணைத்து கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி, அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். பாதை எல்லா இடங்களிலும். பார்த்ததில்லை பரமன் வழியை, பாதை காட்டுவார். மார்போடு அணைத்து கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி, அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். By a roadway in the wilderness He'll lead me, and rivers in the deserts will I see. Heavens and the earth will fade, but His word will still remain. He will do something new today. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side, with love and strength for each new day. He will make a way. He will make a way. ஆமாண்டவரே, நீர் மலை உச்சியின் தேவன் மட்டுமல்ல, நீர் பள்ளத்தாக்குகளின் தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவரீர், நீர் எங்களோடு கூட நடந்து வருகிறீர். உமது கோலும் தடியும் எங்களை தேற்றும். சிங்கங்கள் வந்தாலும், கரடிகள் வந்தாலும், கோலியாத்தை போன்ற அரக்கர்கள் வந்தாலும், அதி சீக்கிரத்திலே இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கி போகும். இந்த கொரோனா பேண்டமிக் ஒளிந்து போகும். நாங்கள் மீண்டுமாய் ஆலயத்திற்கு வருவோம், ஆராதிப்போம், மகிழ்ச்சியோடு கர்த்தாவே உம்மை உயர்த்துவோம், தொழுது கொள்வோம். இந்த நாட்களிலே விசேஷமாக பவுலை போல இப்படிப்பட்ட நாட்களில் நாங்கள் கடந்து சென்றாலும் எங்கள் உள்ளங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லுகிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும், தைரியத்தை தாரும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? I will not backslide. I will not stop reading my Bible. I will not stop loving my God. என் இயேசுவை நேசிப்பதை நான் நிறுத்தப் போவதில்லை. வேதம் வாசிப்பதை நான் நிறுத்தப் போவதில்லை. ஜெபிப்பதை நான் விடப் போவதில்லை. இன்னுமே ஆண்டவர் அண்டை நான் கெட்டி சேர்வேன் என்று சொல்லத்தக்க ஒரு மனப்பான்மை, ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Let them become strong, Lord, and bear fruit as they walk through the valleys. Hold our hands and lead us on. கரம் பிடித்து எங்களை வழி நடத்தி செல்லும். இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும்.
Let every believer become strong these days in faith, Lord. You deserve the glory and the honor. துதிகன வல்லமை மகிமை புகழ் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஒருவரே பாத்திரர் உமக்கு நாங்கள் அதை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு மேலுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. Amen. God bless you all. God bless you. See you again.